ஓகேங்க சார். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க 12th பாஸ் ஆர் ஃபெயில், அவங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் இருந்தா கூட அவங்க வந்து இன்டீரியர் டிசைன் படிக்கலாம். ஸோ மீன்வேல் அவங்களுக்கு அந்த எப்போ அந்த அட்டெம்ப்ட் அவங்களுக்கு அந்த அப்பியர் வருதோ அவங்க அந்த எக்ஸாமினேஷன் டேஸ் தே கேன் டேக் அ ஹாலிடே, தே கேன் டேக் லீவ் அண்ட் கோ ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ டியூரிங் இந்த 1 year டைம்ல இந்த கோர்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒன்னும் இந்த இது ரிலேட்டடான வேலைக்கே அவங்க பண்ணலாம், அவங்க இல்லை இது ரிலேட்டடா ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் பிகாமோ பிபிஏ அவங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே, பட் நம்ம காலர் கேட்டது வந்துட்டு இது ரிலேட்டடாவே அவங்க படிக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படி வரும்போது 1 year டிப்ளமோ அவங்க கையில இருக்குல்ல, ஸோ இதை வச்சு அவங்களால காலேஜ்ல வந்து லேட்டரல் என்ட்ரில போக முடியுமா? இல்லங்க, லேட்டரல் என்ட்ரில அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே, ஸோ அவங்க இன்டீரியர் டிசைன்லயே ஹையர் ஸ்டடிஸ் இன்னும் கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன் படிக்கணும். அதாவது டிப்ளமோ முடிச்சுட்டு டிப்ளமோ இன்டீரியர் டிசைன் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் இன்டீரியர் டிசைன் பண்ணலாம். ஓகே, சோ அது மாத்திரம் வச்சு அவங்க வந்துட்டு ஒரு சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கலாம். டைம் அதிகமா வேஸ்ட் பண்ண முடியாது. அவங்க அப்படி பிகாம் இல்ல அந்த மாதிரி 3 years படிக்க விருப்பப்பட்டாங்கன்னா இந்த 1 year படிக்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் ஆகும் அவங்களுக்கு பண்றது. ஆல்ரைட். அண்ட் சார் நீங்க சொன்ன மாதிரி கோர்சஸ் எல்லாமே வந்துட்டு ஒருத்தர் தனியா அவங்க பிசினஸ் ஆரம்பிச்சுக்கலாம், ஒருத்தர் கீழே வேலை செய்யணும் அப்படின்ற அவசியம் எல்லாமே இருக்கு. பட் அதே மீறி நீங்க பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸும் கொடுக்குறீங்க இல்ல, அதை பத்தி சொல்லுங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோர்ஸுக்குமே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் மற்றும் இல்ல ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாம எந்த கோர்ஸ்க்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களோ அட்லீஸ்ட் ஒரு 4 கம்பெனிஸ்க்காக அவங்க வந்து நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சு விடுறோம். ஸோ எதனால நாங்க அவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றோம்னா நாங்க சொல்லி கொடுக்கறது, நாங்க எங்க சிலபஸே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a tailor-made pattern for the industries. ஒரு இண்டஸ்ட்ரிக்கு இன்னைக்கு என்ன அவங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தான் நாங்க ட்ரைனிங் கொடுப்போம். அண்ட் எவ்ரி இயர் we upgrade our syllabus. சூப்பர். ஓகே, ஸோ பிளஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய ஃபேக்கல்டிஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதனால வந்து ஸ்டூடெண்ட்க்கு வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. அதனால நம்ம நிச்சயமா அவங்களுக்கு வேலை கிடைக்கும்ன்றதை நம்ம சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் இருப்பாங்க, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் அவுட் ஆகி அவங்க வந்துட்டு சும்மா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டோ வேற ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகிருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிடிஎஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி இவங்க நிறைய ஐடிஇஎஸ்ல வர கம்பெனிஸ்ல நிறைய பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க. அது இல்லாம சிஃபி, ஆரிஜின் லேர்னிங் இந்த மாதிரி வேரியஸ் எஜுகேஷன் ரிலேட்டடான இதுவும் போய் ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்க. கண்டென்ட் டெவலப்மெண்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டாப் கம்பெனிஸ்ல பிசினஸ் டெவலப்மெண்ட், இந்த மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் முடிக்கிறவங்க அவங்க மேஜர் ஆரக்கிள் இந்த மாதிரி இருக்க கம்பெனிஸ்ல வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் இல்ல பிசினஸ் அனலிஸ்ட்ல இருக்க நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து உடனே கொண்டு போய் வேலையில உட்கார வைக்கிறது இல்ல. பிகாஸ் அவங்களுக்கு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா வந்து அவங்க ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இல்ல, அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் தேவைப்படுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட கோர்சஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சொல்லுங்களேன். இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் காலேஜஸ் தவிர பாக்கி எல்லா காலேஜஸ்லயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு வேலைக்காக. ஸோ இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஐடிஐல படிச்சிருக்கவங்க கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கடைசியில கால் சென்டரோ இல்ல அந்த மாதிரி ஒர்க்கு தான் வராங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி ஒர்க்குக்கு வரும்போது they lack in communication skills. இல்ல அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல இப்ப பிபிஓ மேனேஜ்மெண்ட் அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல அவங்க நாலேஜ்ன்றது கம்மி. சோ அவங்க அந்த மாதிரி பண்றது முதல்ல இப்ப வொகேஷனல் எஜுகேஷன்லயே அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்க சாலரிஸ் வந்து அட்லீஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுக்கு. ஓகே, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்க பிபிஓ மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் நாங்க ரன் பண்றோம். அந்த கோர்ஸ் படிச்சுட்டு போனாங்கன்னா அவங்க ஒரு 8,000 10,000க்கு அவங்க கிடைக்காம அவங்க 15,000 to 20,000 கிட்ட அவங்க சாலரிக்கு அவங்க இது பண்ணலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். காலேஜ் மேல இருக்காங்க. வணக்கம், கல்லூரி சாலை யார் பேசுறீங்க? ஓகே சார், உங்க கேள்வி கேட்கலாம். நீங்க சார் நாங்க இப்போ பிகாம் முடிக்க போறோம் சார். இப்போ உங்க நாங்க இப்போ பிகாம் முடிக்க போறோம். சொல்லுங்க சார். பேங்க் சம்பந்தமா வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். அது வேற எதனா கோர்ஸ் நீங்க நடத்துறீங்களா அப்படின்னு. ஓகே, பிகாம் அவங்க பேங்க்குக்கு போற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அவங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் எடுக்கலாம். இப்போ நாங்க வந்து லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13 people வந்து எஸ்பிஐல பிளேஸ் ஆயிருந்தாங்க மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து அவங்க சேல் பண்றது, அதாவது நாட் எக்ஸாக்ட்லி சேல்ஸ், கஸ்டமர் சப்போர்ட், வர குவீஸை வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணும். இந்த மாதிரி ஜாப் நிறைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐஓபில நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அவங்க பேங்க்குக்கு போறது மார்க்கெட்டிங் இல்ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். இந்த ரெண்டு கோர்ஸ் படிச்சாங்கன்னா அவங்க பேங்க்ல கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எக்ஸல் டெக்னாலஜிஸ் எங்க அமைஞ்சிருக்கு சார்? நாங்க 4 பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம் சென்னையில. ஒன் இஸ் இன் லிட்டில் மவுண்ட், நந்தனம், மவுண்ட் ரோட் அண்ட் கிரீம்ஸ் ரோட்.
ஓகே சோ இந்த 4 பிரான்ச்ல எங்க வேணாலும் படிச்சுக்கலாம். சோ அட்மிஷன் process இதுக்கு இருக்கா தனியா? அட்மிஷன் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். இப்போ நிறைய பேர் வந்து லோயலா காலேஜ், இப்போ நாங்க கிளாஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் வந்து லோயலா காலேஜ்லயே கண்டக்ட் பண்றோம். ஏன்னா லோயலா காலேஜ் வந்து அவங்க லைவ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தே அண்டர்ஸ்டுட் த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் வொகேஷனல் எஜுகேஷன். அண்ட் அவங்க காலேஜ்ல படிக்கிற நிறைய மாணவர்களே வந்து நம்ம கூட கோர்ஸ்ல வந்து அங்க படிக்கிறாங்க. ஸோ இந்த கோர்ஸ்ல வந்து லோயலா காலேஜ் மாணவர்கள் இல்லாம வெளியில இருந்து கூட நிறைய பேர் வந்து படிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கலாம், அவங்க மத்தியானம் வந்து படிக்கலாம், அவங்க இல்ல அவங்க வேற ஏதாவது காலேஜ்ல அவங்க மார்னிங் காலேஜ்ல படிக்கிறாங்கன்னா அவங்க ஆஃப்டர்நூன் இங்க வந்து படிக்கலாம். சோ அந்த மாதிரி எனி ஸ்டூடெண்ட்ஸ் 12th முடிச்சிருக்கவங்களோ இல்ல காலேஜ் முடிச்சிருக்கவங்களோ கூட லோயலா காலேஜ் வந்து படிக்கலாம். இங்க வந்து ரெகுலரா வந்து எல்லா கோர்ஸுமே நாங்க ரன் பண்றோம். இது இல்லாம வந்து மவுண்ட் ரோட்ல கிரீம்ஸ் ரோட்ல நாங்க வந்து இன்டீரியர் டிசைன், ஃபேஷன் டிசைன் ரன் பண்றோம். ஓகே சோ இந்த கிளாஸ் டைமிங்ஸ் சொல்லுங்க. லோயலா காலேஜ்ல வந்து ரன் பண்ற கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா மதியானம் 2 to 5. ஓகே we have 4 days a week கிளாஸ் இருக்கும். இது இல்லாம வந்து நாங்க பிராக்டிகல் ஒர்க் வந்து கொடுத்துருப்போம் அவங்க பண்றதுக்கு. ஓகே சோ இந்த பிராக்டிகல் ஒர்க் அதே டைம்ல தான் பண்ணுவாங்களா? how is it? பிராக்டிகல் ஒர்க் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஹவர்ஸ்ல அதனால 5 days ஜெனரலா வைப்பாங்க காலேஜ். நாங்க 4 days வச்சு 1 day வந்து பிராக்டிகலுக்கு they can do it on their own. ஆல்ரைட் அடுத்த நேர் லைன் இருக்காங்க. வணக்கம் கல்லூரி சாலை, யார் பேசுறீங்க? பேசுறேன் மேடம், சசிகலா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். நீங்க? நான் வந்து 12th முடிச்சிருக்கேன். ஓகே இப்ப நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். எனக்கு வீட்ல இருந்து சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கு என்ன கோர்ஸ் பண்ணனா ஐடியா ஏதாவும் கேக்குவாங்க மேடம். ஓகே மேடம். சோ வீட்ல இருந்து ஒர்க் பண்ற வீட்ல இருந்து ஒர்க் பண்றப்ப இப்ப நிறைய டேட்டா என்ட்ரி அந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து நிறைய பேர் வீட்ல வந்து கொடுக்குறாங்க. சோ இவங்க வந்து பிபிஓ மேனேஜ்மெண்ட் வந்து படிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ஸ் ப்ராசஸ், நான் வாய்ஸ் ப்ராசஸ் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அவங்களுக்கு. இப்ப யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹையரிங் அண்ட் ஸ்டாஃபிங் ஃபர்ம்ஸ் இருக்காங்க. அது கம்பெனிஸ், அதாவது எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க பேரோல ஒர்க் பண்ற மாதிரி. சோ அவங்க வந்து இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேர் கேதர் பண்ணி இந்த மாதிரி அவங்க கால் பண்ணி ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்றாங்க. சோ பிபிஓ மேனேஜ்மெண்ட் படிச்சாங்கன்னா வீட்ல இருந்து டேட்டா என்ட்ரி அந்த மாதிரி டைப் ஆஃப் ஜாப்ஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணலாம். சோ இப்போ நம்ம காலேஜ் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கால் பண்றாங்க இல்ல? சோ உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி லைக் இப்போ பொள்ளாச்சில எல்லாம் கால் பண்ணாங்க, அவங்களுக்கு சென்னை வந்து படிக்க முடியாது. சோ அவங்களுக்கு நீங்க என்ன ஆப்ஷன் வச்சிருக்கீங்க? சென்னை தான் வந்து படிக்கிற ஒரு ஆப்ஷனா? கிளாஸஸ் வந்து நாங்க சென்னையில மொத்தம் நடத்துறோம். பட் வெளியில வந்து டாட்டி தமிழ்நாடு அட்வான்ஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் டைப்ல நாங்க வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல சில கோர்சஸ் வச்சிருக்கோம். எல்லா கோர்ஸ், போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ் கரஸ்பாண்டன்ஸ் மூலமா பண்ணலாம். சோ அது நாங்க என்ன பண்றோம்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஒரு செமஸ்டருக்கு வந்து 10 கிளாஸஸ் அலோகேட் பண்றோம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும். சோ அந்த கிளாஸ் மாத்திரம் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு அவங்க எக்ஸாமினேஷன் they can take it up. ஆல்ரைட். சோ நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறீங்க சொல்லிருக்கீங்களா, அதுக்கு ஏதாச்சும் ஸ்டைஃபண்ட் வந்துட்டு அலாட் பண்றீங்களா? அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்குது. பட் வந்து அது நம்ம கன்ஃபார்ம்டா சொல்ல முடியாது. ஸ்டூடெண்டோட there is also a possibility. there is good amount of possibility in fact. சோ அவங்க படிச்சிட்டு இருக்கும்போது வந்து அவங்க ஒரு 2 months அவங்க இன்டர்ன்ஷிப் போனாங்கன்னா easily they can earn around 5,000 rupees per month. So easily they can earn around 10,000 rupees during the internship itself. Okay. So வேலை வாய்ப்பு தரும் கல்வி எப்படி ஒத்துக்கிட்டோம்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி you got lot of options. பட் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சூஸ் பண்ணலாம் சார் ஸ்டூடெண்ட்? நாங்க ஜெனரலா என்ன சஜஸ்ட் பண்றோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ இருக்க growing trend வந்து பாத்தீங்கன்னா இவென்ட் மேனேஜ்மெண்ட். இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் சில்ட்ரன் வந்து they are very active. So they like to நிறைய இடத்துக்கு போறது, நிறைய பேரை கோஆர்டினேட் பண்றது, மீட் பண்றாங்க பிடிச்சிருக்கனால மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஆப்ட் பண்றாங்க. பட் அது இல்லாம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் இன்டீரியர் டிசைன்ல தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்களுக்கு, இல்லாட்டி வந்து எனக்கு இந்த மார்க்கெட்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்ல ஹெச்ஆர் ஆகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்கள்ட்ட நாங்க ஒரு சஜஷன் நாங்க வந்து இப்போ பேரண்ட்ஸ் கிட்டயோ ஸ்டூடெண்ட் கிட்டயோ கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதுன்ற பார்த்துட்டு நாங்க சஜஷன் கொடுக்குறோம். ஏன்னா எந்த ஃபீல்டா இருந்தாலும் வேலை வாய்ப்பு இருக்குது. பட் அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டா இருந்தா அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஷைன் பண்ணலாம். So when it comes to like இந்த வேலை வாய்ப்பு சார்ந்த கல்வி அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி எடுத்துக்கலாம். அது ஒரு 3 வருஷம், ஒரு இன்ஜினியரிங் டிகிரி 4 வருஷம், இப்படி வந்துட்டு 3 வருஷம் 4 வருஷம் படிச்சு பழகிட்டோம். பட் யூஆர் ஆஃபரிங் சம்திங் ஃபார் 1 year இல்லையா? இந்த ஒரு வருஷத்துல எப்படி நீங்க வந்துட்டு ஒரு பர்சனை வேலைக்கு தகுதியான ஒரு பர்சன் ஆக்குறீங்க?
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிகாம் படிக்கிறாங்க இல்ல எனி டிகிரி ஃபார் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், இது வந்து பாத்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரிக்கோ இல்ல எந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்கோ வந்து ஸ்பெசிஃபிக்கா கிடையாது. இது ஜென்ரலா அவங்க நாலேஜை கொஞ்சம் கெயின் பண்றதுக்கு. ஸோ அவங்க இது படிச்சுட்டு எந்த வேலைக்கு போனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இன்டீரியர் டிசைன் பண்ற கம்பெனி ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ற கம்பெனிக்கு போனாலும் சரி, இஸ் கன்சிடர் அஸ் அ ஃப்ரெஷர். ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஃபீல்ட்லயுமே நாலேஜ் கிடையாது. Whereas அவங்க இந்த இப்போ ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிபிக் கோர்ஸ் படிச்சாங்கன்னா ஹெச்ஆர்ல இன் அண்ட் அவுட், ஹெச்ஆர்னா என்ன அது அப்படின்றது, என்ன மாதிரி வேலை பண்ணுவாங்க, அவங்க ஏற்கனவே வேலை பண்ணிருப்பாங்க இன்டர்ன்ஷிப்ல. சோ அதனால வந்து அவங்களுக்கு அந்த வேலையில நல்லா ஷைன் பண்ண முடியும். சோ வேற ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டு ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணிருக்கவங்க he will stand more to gain when compared to a BCom degree ஒரு கம்பெனில. ஏன்னா அவங்களுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து என்னன்னா ட்ரைனிங் எவ்வளவு கம்மி பண்ண முடியும் அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. ஒரு 6 months ஒரு கேண்டிடேட் எடுத்து பெஞ்ச்ல வச்சு அவங்க ட்ரெயின் பண்ணி அவங்க ஜாப் விட்டு போவாங்களா என்னன்றது தெரியாது. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க ட்ரெயின் பண்ற இது அவங்களுக்கு இருக்காது. டைரக்டா வந்து ப்ரொடக்டிவிட்டி அவங்க கொடுக்கலாம் அவங்க. ஓகே, சோ இது கம்பெனிஸ்க்கு நிறைய லாபம் கொடுக்குது. டெஃபினட்டா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a bridge between the companies and the students. இந்த கோர்ஸ் நம்ம பண்றது it is definitely a bridge between them. alright. சோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான கோர்ஸ்க்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? Average fees is 25,000 and it doesn't for a year. For a year. Okay. We do not have any additional charges or tax or the market. Average fees is 25,000. Okay. So generally ஒரு கோர்ஸ்க்கு it varies from 20 to 30,000. 30,000 will be the maximum we charge. It is a single payment or can they break it up? They can pay it in multiple installments. Super. Depending upon their capacity. We do not force them. Before the end of the course, our fees pay பண்ணி முடிச்சா that is fine. Alright. The examination procedures எப்படி? We have 2 semesters. Each semester will have 5 papers plus practical. Alright. So இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா they can go for a second semester. அப்படியே அரியர்ஸ் வச்சாங்கன்னா they can do it in the second semester as well. ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அடிஷனலா இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பட் டைம் எப்படி சார் இதுல டேலி ஆகும்? நாங்க என்ன பண்றோம்னா we have ரெண்டு பேட்ச் ரன் பண்றோம். One is in the morning. It is from 10 to 12:30. Okay, other batch is from 2 to 5:30. Okay. So இப்போ மார்னிங் ஷிஃப்ட்ல நிறைய பேர் பிகாம் படிக்கிறவங்க அவங்க வந்து மார்னிங் அவங்க 1 o'clock தான் அவங்க காலேஜ் முடியும். சோ அவங்க 2 o'clock வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. 2 to 5 அவங்க படிச்சு முடிப்பாங்க. இப்போ வேற ஆஃப்டர்நூன் காலேஜ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 o'clock ஸ்டார்ட் ஆகுறாங்க. அவங்க வந்து 10 to 12:30 அவங்க வந்து மார்னிங் வந்து படிச்சுட்டு போவாங்க. சோ அவங்க இது கிளாஷ் ஆகாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க எக்ஸாமினேஷனோ இதெல்லாம் கண்டக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா காலேஜஸ்க்கு மற்ற காலேஜஸோட டைம் டேபிளுக்கு கிளாஷ் ஆகாத மாதிரி தான் நாங்க பண்றோம். அப்படி இன்கேஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து இது கிளாஷ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் நாங்க செப்பரேட்டா கூட கண்டக்ட் பண்றோம். ஏன்னா அவங்க ரெகுலர் இதை அவங்களுக்கு வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பர்பஸ். பட் இப்ப நிறைய பேர் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு பிஜி டிகிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிட்ட வரலாம். சோ இவங்களுக்கு என்ன டைமிங்ஸ் நீங்க வந்துட்டு சஜஸ்ட் பண்ணி do you have weekend courses? நாங்க என்ன சஜஸ்ட் பண்றோம்னா அவங்க கரஸ்பாண்டன்ஸ் மூலமா பண்ணலாம். கரஸ்பாண்டன்ஸ்னா நாட் எக்ஸாக்ட்லி கரஸ்பாண்டன்ஸ். நாங்க வந்து each semester we'll have 10 working days. Okay. And it will be in the Saturdays and Sundays. So the 10 daysல வந்து அந்த கோர்ஸ் பத்தி இன்சைட் இல்ல எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு. சோ அவங்க எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணலாம். ஓகே, சோ நம்ம வந்துட்டு இப்ப நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், அதோட ஒரு சுருக்கம் சொல்லுங்களேன் எங்களுக்கு. ஓகே, பேசிக்கா வந்து நம்ம வொகேஷனல் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்றது இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ மக்களுக்கோ தெரியல. அவங்க அந்த ரெகுலர் டிகிரில அந்த ஃபார்மேட்ல தான் இன்னும் இருக்காங்க. வொகேஷனல் எஜுகேஷன்ல எந்த கோர்ஸ் படிச்சாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்ன்ற இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு தெரியணும். இதுன்றது ஒண்ணு. ரெண்டாவது இதுல வந்து அவங்களுக்கு எந்த லைன் அவங்களுக்கு பிடிச்சிருக்குதோ, இப்போ போட்டோகிராஃபி பிடிச்சிருந்தா அவங்க டிப்ளமோ போட்டோகிராஃபி பண்ணலாம். அவங்களுக்கு எந்த லைன் பிடிச்சிருக்குதோ அந்த லைன்ல அவங்க ஷைன் பண்ணும் அப்படின்ற அவங்க கான்செப்ட் வரலாம். லோயலா காலேஜ் கூட எக்ஸல் டெக்னாலஜிஸ் கம்பைன் பண்ணி மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், இவென்ட் மேனேஜ்மெண்ட், இன்டீரியர் டிசைன் அண்ட் ஃபேஷன் டிசைன் ரன் பண்றாங்க. இதுல வந்து லோயலா காலேஜ் வந்து டிகிரி கொடுப்பாங்க, கிளாஸஸ் வந்து லோயலா காலேஜ்ல நடக்கும். அதே மாதிரி எக்ஸல் டெக்னாலஜி ஸ்டாட்டிக் கம்பைன் பண்ணி ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் போட்டோகிராஃபி இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் ரன் பண்றோம் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். சோ இந்த கோர்ஸஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டாட்டி வந்து அவங்க டிகிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, சோ திஸ் இஸ் தி அவுட்கம். ஃபைன். சோ நிறைய வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் நீங்க கூட ஷேர் பண்ணீங்க. உங்க டைமை எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். மை ப்ளஷர் மேம். சரி, நம்ம அடுத்த கல்வி சாலை நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.